பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருவர் பிறரிடம் காட்டுகின்ற சண்டை சச்சரவு, வெறுப்பு, பகைமை போன்றவைகள் பற்றி அல்லாஹ் தன் அருள்மறையாம் திருமறையில் சொல்கிறான். உங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தில் பிணக்கு ஏற்படுமானால் மெய்யாகவே நீங்கள் அல்லாஹ்வையும் இறுதி நாளையும் நம்புபவர்களாக இருப்பின் அதை அல்லாஹ்விடமும் அவன் தூதரிடமும் ஒப்படைத்து விடுங்கள். அல் குர்ஆன் சூரா 4 வசனம் 59. நம் கண்மணி நாயகம் ஹத்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் அமுதமொழி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், இந்த ஆட்சி அதிகாரம் குறைஷியரிடம்தான் இருக்கும். அவர்களுடன் அது தொடர்பாக பகைமை பாராட்டுவோர் எவரையும் அல்லாஹ் முகம் குப்புற கவிழ்த்தே தீருவான். மார்க்கத்தை அவர்கள் நிலைநாட்டி வரும் வரை இந்நிலை நீடிக்கும் என்று நான் கேட்டிருக்கிறேன். அறிவிப்பாளர் ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார் நூல் சஹீஹ் புகாரி ஷரீஃப் 3500 ஹதீஸ். நம் கண்மணி நாயகம் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருக்கு இறப்பு நெருங்கி நோயின் வேதனை அதிகமான போது, என்னிடம் ஒரு ஏட்டை கொண்டு வாருங்கள், உங்களுக்கு நான் ஒரு மடலை எழுதித் தருகிறேன், அதன் பிறகு நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள் என்றார்கள். நபியவர்களின் வேதனையை அறிந்த உமர் ரலியல்லாஹு அன்னவர்கள், நபியவர்களுக்கு வேதனை அதிகமாகிவிட்டது, நம்மிடம்தான் அல்லாஹ்வின் வேதம் இருக்கின்றதே, நமக்கு அதுவே போதும் என்றார்கள். உடனே அங்கிருந்த மக்கள் கருத்து வேறுபாடு கொண்டனர், கூச்சல் அதிகரித்தது. இதை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், என்னை விட்டு எழுந்து செல்லுங்கள், என் அருகில் இப்போன்ற சச்சரவுகள் இருப்பது தகாது என்றார்கள். அறிவிப்பாளர் ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள். ஆதார நூல் சஹீஹ் புகாரி ஷெரீஃப் ஹதீஸ் எண் 114. மிக முக்கியமான நல்லோர்களது நற்சொற்கள். நீங்கள் சண்டையிட வேண்டாம், சண்டையிட்டால் நீங்கள் தைரியத்தை இழப்பீர்கள், தோல்வியடைவீர்கள். அல் குர்ஆன் சூரா 8 வசனம் 46 என்ற இவ்வசனத்திற்கு ஹதரத் கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களின் விளக்கம் இவ்வாறு கூறினார்கள், நீங்கள் ஒருவருக்கொருவர் முரண்படாதீர்கள், அப்படி செய்தால் நீங்கள் கோழையாகி விடுவீர்கள், உங்கள் உதவி போய்விடும். இந்த பண்பு மக்களுக்கிடையே வெறுப்பையும் கோபத்தையும் உண்டு பண்ணும். இது நல்லோர்களது நற்சொற்கள். தொகுப்பு நூல் நல்லுரத்துன் நைமி.